வாழ்த்துறை சிறப்புரை வழங்க அருட்தந்தை செயலாக்க செயலர் முனைவர் ரேமன் அம்ப்ரோஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேதகு ஆயர் அவர்களுக்கும் இந்த உறவு சங்கத்திற்கு வந்திருக்கும் சான்றோர்கள் இணைய இதயங்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கம். இன்று உங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதற்கு ரொம்ப அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இது எவ்வளவு முக்கியமானதுன்னு ஆயர்கள் சொன்னார்கள். இதற்கு முன் இருந்தவர் பேசியவர் கூட இது எவ்வாறு இது இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் செய்யப்படுகிறது என்று அதை பற்றி அவர்கள் சொன்னார்கள். நானும் இப்போது ஒரு நிமிடங்கள் எதற்காக இதை செய்தோம் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். அது டெக்னிக்கலாக இருப்பதால் ஃபாதரை டிரான்ஸ்லேட் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். See, first of all, the world is changing. There is nothing that is stagnant, static. Radio also is facing the same thing, and our Radio Veritas cannot stagnate. So we have also gone into internet, and just now I am very happy about the way the previous speaker spoke about the various possibilities of going to internet. So I hope you would have understood the reason why Radio Veritas has updated itself into internet or web radio. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே மாற்றம் என்பது மாற்ற முடியாத ஒன்று. மாற்றம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதேபோன்று வெரிதாஸ் வானொலியும் அது அப்படியே நிலையாக இருக்க போவதில்லை, அது மாறிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது வலைதளத்திலே நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே வெரிதாஸ் வானொலியும் தன்னுடைய பணியை ஒரு அடுத்த கட்டத்திற்கு வலைதளத்தின் வழியாக அதனுடைய பணியை கொண்டு செல்கின்றது. எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். Another important aspect that I would like to inform you is that formerly when we are broadcasting, we can only reach the people in Tamil Nadu. That was the only, but today, due to various reasons, people are migrating. You know, a lot of people are in America, Canada, or Europe, some Australia and all that. You cannot reach them. But through web radio, we can reach the whole world. Has become a globe because of this internet, and therefore you can reach every Tamil speaker, every Tamil person in the world we can reach, which was not possible with the shortwave broadcast. எனக்கு முன்னால் முதல் பேசிய பேச்சாளர்கள் நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு விளக்கி சொன்னார்கள். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக இப்பொழுது தமிழர்கள் முதலிலே நாம் ஒளிபரப்பிய சிற்றலை தமிழ்நாடு அதை சுற்றிய பகுதிகளில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தமிழர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் சென்றடைவதற்கு இந்த வலைதளம் நமக்கு மிக சிறப்பாக பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே உலகம் ஒரு சிறு கிராமமாக மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா தமிழ் மக்களையும் சென்றடைவதற்கு இந்த ஒரு நிலை வலைதளத்தின் வழியாக நமது வானொலிக்கு சென்று கொள்கின்ற ஒரு வகை மிக சிறப்பாக நமக்கு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். Again, the broadcast, shortwave broadcast was limited to half an hour in the morning, half an hour in the evening. But today, with this internet, we can have 24 hours broadcast. Anytime you can open your cell phone to the mobile apps or something, and you can have something in Tamil listening on Radio Veritas. So this is the new possibilities, and therefore this is one of the reasons we have gone into internet radio. மேலும் சிற்றலையின் வழியாக நமது ஒளிபரப்பை நாம் செய்து கொண்டிருந்த பொழுது காலையில் அரை மணி நேரம், மாலையில் அரை மணி நேரம் என்று நாம் நமது ஒளிபரப்பை நமது பணியை
ஒரு ஒரு தரத்திற்குள் ஒரு ஒரு தளத்திற்குள் சுருக்கி வைத்திருந்தோம். இப்பொழுது 24 மணி நேரமும் எல்லோரும் கேட்கின்ற விதத்தில் 24 மணி நேரமும் இந்த வானொலியை கேட்கின்ற ஒரு வசதி நமக்கு கிடைத்திருக்கிறது வலைதளத்தின் வழியாக. எனவே தான் இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. நமது வெரிதாஸ் தமிழ் பணியை வலைதளத்தின் வழியாக அலைபேசியின் வழியாக நாம் கேட்பதற்கு அல்லது அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வசதிக்குள்ளே நாம் செல்வதற்கு, கடந்து செல்வதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. Another thing is, you can only, every change also brings about a challenge. The whole problem is, how do we fill up these 24 hours? Before it was only 1 hour program, but now 24 hours. So we are not able to fill up. So it is here I invite you all, if you can make contributions, more contributions, we can have more variety in these 24 hours. Otherwise, at present, we are only putting it for 1 month, or once in a month only we are changing the 24-hour contents. So this is a challenge. There are languages which are changing every day. For example, the Vietnam language, they are changing every day the 24-hour programs because they are able to support it. I wish and pray that Tamil service will also grow to that level. அன்புக்குரியவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது காலை அரை மணி நேரம், மாலை அரை மணி நேரம் நிகழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருந்த நாம் இப்பொழுது 24 மணி நேரத்திற்கும் நிகழ்ச்சி தருவதாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். காரணம், நிகழ்ச்சிகள் இப்பொழுது மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த 24 மணி நேர நிகழ்ச்சிகளிலே நாம் மாற்றங்கள் செய்ய போகின்றோம். அந்த காலை அரை மணி நேரம், மாலை அரை மணி நேரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாள் மாற்றம் செய்யப்படும். மாறாக மற்ற நிகழ்ச்சிகள் மாதத்திற்கு ஒரு முறை தான் நாம் மாற்றம் செய்ய போகின்றோம். ஆனால் உங்களுக்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை தயார் செய்வதிலே நீங்களும் இதில் உங்களால் முடிந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் இதை செய்கிறோம், எங்களால் அது தர முடியும் என்று நீங்களும் இதில் ஈடுபட்டால் நிச்சயமாக வசதியாக இருக்கும். குறிப்பாக வியட்நாமிய மொழியிலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த 24 மணி நேர நிகழ்ச்சியை மாற்றம் செய்கிறார்கள். அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், அங்கு இருக்கக்கூடிய இணைய இதயங்கள் அந்த நிகழ்ச்சி தயாரிப்பிலும் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். இன்னும் அதே போன்று நமது தமிழ் மொழியினுடைய வெரிதாஸ் பணியுடைய 24 மணி நேர நிகழ்ச்சியும் ஒவ்வொரு நாளும் மாற்றம் செய்வதை நான் வரவேற்கிறேன். அதற்காக நான் ஆசைப்படுகிறேன். Another thing is, when you are broadcast by shortwave, we don't know how many people are listening. But today with web radio, we can exactly know how many people are tuning up to Radio Veritas Tamil service. Just father was telling me some time back, when last week or this thing, when they announced about our beloved former president Kalam, when he died, there were 1,000 people listening to it in Tamil, Radio Veritas. And we could know exactly how popular, how valuable this program is. So therefore, it also enables us to gauge our listeners' interest and what is our favorite programs. அன்புக்குரியவர்களே, இன்னொரு சிறப்பான விஷயம் என்னவென்றால், பண்பலையின் வழியாக நாம் ஒளிபரப்பிய பொழுது எத்தனை பேர் இந்த வானொலியை கேட்கிறார்கள் என்பதை நம்மளால் கணக்கிடவே முடியவில்லை. அது ஒரு சாத்தியமற்ற ஒரு விஷயமாகவே இருந்தது. ஏதோ ஓரளவுக்கு நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது. மாறாக இந்த வலைதளத்தின் வழியாக, அலைபேசியின் வழியாக நாம் இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகின்ற பொழுது எத்தனை பேர் இந்த தமிழ் பணியை, வானொலியை அவர்கள் கேட்கிறார்கள் என்பதை மிக துல்லிதமாக கணக்கிட முடியும். சிறப்பாக கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நமது ஐயா கலாம் அவர்கள் மறைந்த நிகழ்ச்சியை பற்றி, அவரை பற்றி ஒரு நிகழ்ச்சியை நாம் ஒளிபரப்பிய பொழுது குறிப்பாக 1000 பேருக்கு மேலாக அந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக நமது வலைதளத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. We can find out the favorite programs. மேலும் இந்த எந்தெந்த நிகழ்ச்சியை எத்தனை பேர் பார்க்கிறார்கள், எத்தனை முறை கேட்கிறார்கள், அத்தனை புள்ளி விவரங்களையும் நாம் இந்த வலைதளத்தின் வழியாக அல்லது நமது அலைபேசியின் வழியாக நாம் ஒளிபரப்புகின்ற பொழுது மிக துல்லிதமாக இவைகளை நாம் கணக்கிட முடியும். Finally, to change like this, it is also casting. So far we never appeal to our listeners,
but today in various other languages, we are appealing to the listeners whether they could also make effort to contribute. So this is one more thing that I like to present before you. அன்புக்குரியவர்களே, பொதுவாக இவ்வாறு நாம் ஒரு தொழில்நுட்பத்திலிருந்து இன்னொரு தொழில்நுட்பத்திற்கு மாறுகின்ற பொழுது நிறைய செலவினங்கள் இருக்கிறது. பொதுவாக இப்பொழுது நாங்கள் மற்ற மொழி வெரிதாஸ் பணி நேயர்களை நாங்கள் அணுகுகின்ற பொழுது அவர்களை நாங்கள் இதிலே உங்களால் முடிந்த அளவுக்கு பொருளாதார பங்களிப்பு செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். இதுவரைக்கும் தமிழ் பணியா இனிய இதயங்களிடத்தில் இதை பற்றி நாங்கள் பேசியதில்லை. ஆனால் இதில் நீங்கள் பங்கெடுத்தால் நலமாக இருக்கும் என்பது என்னுடைய மிக எளிய கருத்து. Finally, I like to express my appreciation for all of you. You are, as I wrote you in the special book that has been by Sirappu Malar, I have written about the importance of listeners because you enable us to form the policies and all that. So I very much value your presence and I appreciate Santom Communication Center for sponsoring this for 40 years. And this is something very great. And particularly Father David, in spite of taking up a television channel, is still sponsoring and supporting this. So I very much appreciate and congratulate him and Father Singarayan and the Bishops' Conference of Tamil Nadu for this. I wish you all the best. அன்புக்குரியவர்களே, குறிப்பாக இந்த சிறிய கையேட்டிலே உறவு மலர என்ற கையேட்டிலே என்னுடைய எண்ணங்களை எல்லாம் இதில் என்னுடைய சிறு வாழ்த்துறையிலே நான் எழுதியிருக்கிறேன். மிகச்சிறப்பாக கடந்த 40 ஆண்டுகளாக இந்த வெரிதாஸ் தமிழ் பணியினை தாங்கி சுமந்த சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்தை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. மிகச்சிறப்பான பணியிலே அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக தமிழக ஆயர்கள் இந்த பணியிலே மிகச்சிறப்பான ஒரு ஒத்துழைப்பை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் சிறப்பாக இந்த நாட்களிலே தந்தை டேவிட் அவர்களும் இந்த பணியிலே அவரால் முடிந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார். எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இதயம் கனிந்த நன்றிகளை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.